வீட்டில் மாடிக்கட்டிடம் G1 கட்டும் போது. கம்பி பெட்டிகள் அமைப்பதற்கு இரண்டு முறைகள் உள்ளன. இரண்டிலும் ஒரே தரமான கான்கிரீட் பயன்படுத்தப்படும். ஆனால் கட்டுமான செயல்முறையில் உள்ள வேறுபாடு வீட்டின் நிலைத்தன்மையையும். பிளவுகளை தடுக்கவும் நிலநடுக்கத்திற்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். இதைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். கன்ஃபைன்ட் மேசன்ரி முதலில் செங்கல் வேலை பின் கான்கிரீட். முதலில் செங்கல் வேலை 7 அடி உயரம் வரை செய்யப்படுகிறது. அதன் பிறகு பிளைவுட் உபயோகித்து கான்கிரீட் கம்பிகள் வைக்கப்படும். 7 அடி மேல் லிண்டல் கீழ் சேர்க்கலாம். இது கம்பி பெட்டியின் கொலம் இணைப்பு பகுதியில் பிளவு ஏற்படாமல் தடுக்கும். நிலநடுக்கத்திற்கு பாதுகாப்பானது. G1 மற்றும் G2 கட்டிடங்களுக்கு சிறந்தது. RC ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் முதலில் கான்கிரீட் பின் சுவர் வேலை. முதலில் அடிக்கோல் கம்பி பெட்டி மற்றும் ஸ்லாப் செய்யப்படும். அதன் பிறகு சுவர் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்படும். G3 மற்றும் வணிக கட்டிடங்களுக்கு சிறந்தது. வேகமான கட்டுமானத்திற்கு ஏற்றது. மிகவும் உறுதியாக இருக்கும். எந்த முறை உங்களுக்கு சிறந்தது. G1 அல்லது G2 கட்டிடங்கள் கட்டுகிறீர்கள் என்றால் கன்ஃபைன்ட் மேசன்ரி பயன்படுத்துங்கள். இது நிலநடுக்கத்திற்கு பாதுகாப்பானது மற்றும் பிளவுகள் ஏற்படாமல் தடுக்கும். G3 அல்லது வணிக கட்டிடங்கள் கட்டுகிறீர்கள் என்றால் RC ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் உபயோகிக்கவும். இது வேகமாகவும் உறுதியாகவும் இருக்கும். உங்கள் கட்டிடத்திற்கு தேவையான முறையை கீழே குறிப்பிடுங்கள்.